ஏங்க எல்லா காட்டிலையும் நேற்று 4500 கரும்பு எடுக்கிறீங்களா, இன்னைக்கு எப்படி 3000 கரும்பு எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க நம்மளுக்கு வளர்ச்சி இல்லையா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா அவங்ககிட்ட பேச முடியாதுமா வெய்யம்மா போனேன் அப்படின்னு அடிக்கிற விளையாட்ட பேசுகிறான், கண்டபடி திட்டுறான். காட்டில் வேலை செய்வாங்க, என்ன சும்மா வேலை செய்கிறாங்க, வீட்டில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்கிறாங்க, மரியாதை கொடுக்கணும்ல. விவசாயம் அவங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? ஒரு கரும்புல வந்து 2 சோவி எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய ஆளுகளை கண்ட எல்லா கண்டையும் பிடிக்கிட்டு போறாங்க. ஒவ்வொரு காட்டில் 25 வண்டி 50 வண்டி 100 வண்டி கரும்பு கூட பிடிக்கிட்டு போறாங்க. எங்க காட்டில் உள்ள வாடு வர மாட்டேங்கிறாளுவா. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனாட்டு தெரியல. பிச்சை எடுத்து நான் சும்மா தான் ரவின்னு பிடிக்கிட்டு போக சொல்லு. எனக்கு ஒரு 5 ரூபா வேண்டாம், நான் சும்மா வேண்டாம் தேட்டரு லாரி கூட வாடகை தரேன், அவங்கள சும்மா பிடிக்கிட்டு போக சொல்லு. எனக்கு ஒரு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கரும்பு கொள்முதலுக்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரீஷ். வணக்கம் ஜெயஹரீஷ், விவரங்கள். மன்னிக்கவும், செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி பகுதியில் விவசாயிகள் தங்களது விளைநிலங்களான சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுதோறும் பொங்கல் கருப்பு கரும்புகளை பயிரிட்டு உள்ளனர். இந்த நிலையில ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் நியாய விலைக்கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு கரும்பும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு இந்த சமயசங்கிலி பகுதியில வந்து நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கரும்பு கொள்முதல் செய்வதற்காக விவசாயிகளிடம் லஞ்சம் மற்றும் இலவச கரும்புகளை கேட்டு வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை எப்ப வெளியிடப்பட்டது. அதற்கிடையே அப்பொழுது இருந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த உமா அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து விவசாய எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதிகாரிகள் உடனடியாக கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த ஆண்டு விவசாயிகள் சுமார் 180 ஏக்கர் பரப்பளவில் 5,40,000 கரும்புகளை பயிரிட்டுள்ளனர். ஆனால் இந்த ஆண்டு வந்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் கரும்பு காட்டுகளில் மட்டும் நேரடியாக சென்று கரும்புகளை கொள்முதல் செய்து வந்தனர். அப்பொழுது விவசாயிகள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் களத்திற்கு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு அனைத்து விவசாயிகளிடம் இருந்து கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆனால் இன்றைய தினம் இந்த சமயசங்கிலி பகுதிகளுக்கு வந்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தங்களிடம் கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் 4000 கரும்புகளுக்கு 400 கரும்பு இலவசமாக தர வேண்டும் என்றும், அதே சமயத்தில் 10 வண்டி கரும்புகளை கொள்முதல் செய்தால் 1 வண்டி கரும்பு இலவசமாக தர வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே தாங்கள் உங்களது விளைநிலத்தில் இருந்து கரும்புகளை கொள்முதல் செய்வோம் என தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்பொழுது அந்த வற்புறுத்தலின் பேரில் விவசாயிகள் நாங்கள் எதற்கு உங்களுக்கு 1 வண்டி கரும்புகளை தர வேண்டும் என தெரிவித்த நிலையில் அந்த அதிகாரிகள் அவர்களின் காடுகளை தவிர்த்துவிட்டு மற்ற மிகப்பெரிய அளவில் பயிரிட்டுள்ள கரும்புகளை நேரடியாக சென்று, அதுவும் 4 அடி முதல் 5 அடி வரை இருக்கின்ற கரும்புகளை மட்டும் கொள்முதல் செய்கின்றனர். ஆனால் தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் 6 அடி முதல் 7 அடி வரை கரும்புகளை பயிரிட்டுள்ளனர். ஆனால் தற்போது வரை விவசாயிகளிடம் இவர்கள் லஞ்ச நோக்கத்தில் மட்டுமே செயல்படுகிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு அதிகாரிகள் தங்களிடம் லஞ்சம் பெற்றதை தாங்கள் பேட்டியாக கொடுத்த நிலையில் இந்த ஆண்டு தங்களை அரசு அதிகாரிகள் வஞ்சிக்கிறார்கள் என கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக தமிழக அரசு ஒரு கரும்பு ஒன்றுக்கு 38 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு வருகின்ற கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கரும்பு ஒன்றுக்கு 26 ரூபாய் மட்டுமே தான் தருகிறார்கள், மீதி 12 ரூபாய் எங்கே செல்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அரசு அதிகாரிகள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் 12 ரூபாய் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு செய்கிறோம் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டி விவசாயிகளை காரணம் காட்டி வருகின்றனர். இதனால் தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை கண்டித்து சமயசங்கிலி விவசாயிகள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்திலும் சாலையில் உருண்டு விவசாயிகள் தற்பொழுது அவர்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றனர். 6 அடி முதல் 7 அடி கரும்புகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம், ஆனால் எங்களது காட்டிற்கு வந்து கரும்புகளை அதிகாரிகள் பிடுங்கவில்லை, நாங்கள் சாகும் வரை இந்த கரும்பை நம்பிதான் இருக்கின்றோம், ஆனால் எங்களை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வஞ்சிக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவு விட்டும் தற்போது வரை இங்கு வந்து
எங்களிடம் லஞ்சம் கேட்கிறார்கள், இலவச கரும்புகளை கேட்கிறார்கள் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். உடனடியாக இந்த லஞ்ச புகாரில் மாவட்ட ஆட்சியர் களத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எந்த ஒரு லஞ்சத்தை தவிர்த்தும் உடனடியாக இந்த கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என சமய சங்கங்களை கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.